எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாக்கு நம்ம என்டிஏ கூட்டணி மூலமா ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த அழுத்தத்தை எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே சென்சார் போர்டு கொடுக்காம நம்ம ஜனநாயகம் படத்தை விடாமல் வச்சுருந்தாங்க. கரூர் விஷயமா அப்பப்போ வர சொல்லி விசாரணைன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கூட்டணிக்கு வர சொல்லி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மூலியமாகவும் கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடி பறக்குது பார்த்தீங்களா அப்படின்னு ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஓப்பனாகவே கேட்டாங்க இந்தமாரி. ஏன்னா இது நடுவில் வந்து காங்கிரஸோட கூட்டணியும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. நம்மளை வச்சு தான் காங்கிரஸே வந்து 25-28 தொகுதிகளை வாங்கிச்சு டிஎம்கே கிட்ட. இந்தமாரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்தபோது இவங்க என்டிஏ கூட்டணி மூலமா உள்ள வந்துடணும். எப்படியாவது உள்ள இழுத்துட்டா நம்ம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்றதுக்காக அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் வந்து அந்த 41 பேர் இறப்பு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. விசாரணைக்கு வந்து ஆஜராகணும் அப்படின்னு. விஜயனை வந்து ஒரு 15 நாள் கால கெடுக்கிட்டு இருக்காரு. ஏதோ பர்சனல் இஷ்யூ இருக்கிறதுனால அதனால அவர் ஒரு 15 நாள் கெடுக்கிட்டு இருக்காரு. இதே போல 10 ரூபா பாலாஜிக்கும் வந்து சம்மன் அனுப்பியிருந்தாங்க. நீங்க வந்து ஆஜராகணும், கரூர் விஷயமா வந்து விசாரிக்கணும் அப்படின்னு. ஆனா வீட்டுக்கும் சம்மன் அனுப்பியிருக்காங்க, அங்கே ஆஃபீஸ்க்கும் அனுப்பியிருக்காங்க 10 ரூபா பாலாஜிக்கு. ஆனால் 2 இடத்துலையுமே யாருமே வாங்க மறுத்துட்டாங்களாம். சரி, இந்தமாரி ஒரு சூழ்நிலை இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு மெயில் மூலியமாகவும் தகவலை சொல்லியிருக்காங்க, சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதை பார்த்துட்டும் ஆஜர் ஆகலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஏற்கனவே அந்த கரூர் சம்பவம் நடக்கும் போது ஃபோனில் யார்கிட்ட பேசுனாங்க, யாருக்கெல்லாம் பணம் அனுப்பியிருக்காங்க, எதுக்காக அனுப்பியிருக்காங்க, இந்தமாரி விசாரணையை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு தான். அவரோட பிரச்சனைக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஐடி ரைடு வரும்போது நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு எனக்கு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணவர். இந்த விஷயத்துக்கு போனாக்கா கம்பல்சரி சிக்கிடுவார் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் போகாமல் இருக்காங்க. நம்ம விஜயண்ணாக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணியில் சேர்றதுக்கு கடந்த ஒரு சில நாட்களாக வந்து ரொம்ப அழுத்தம் அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது பிஜேபி தலைமையில் வந்து ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு. நான் இப்போ என்னோட கருத்து எப்படின்னாக்கா, இப்போ ஏற்கனவே நம்ம அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில இல்லை இந்த தேவை ஏற்படுது, இப்போ போய் நம்ம கூட்டணி வைக்கணும், அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க, போயாகணும் அப்படின்னு போயிட்டா நாளைக்கு டிஎம்கே இதை வச்சு மட்டுமே வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பாஜக வரக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு எப்பொழுது இருக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, இது வரைக்கும் வந்தது கிடையாது. அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது இதை வச்சு அவங்க பேசியே அவங்க ஓட்டு வாங்கி எழுதிடுவாங்க. ஏன்னா நேற்று நடக்கும்போது திமுக மாநாட்டில் நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன பேசியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி. ஏற்கனவே விஜயண்ணா அதே தான் பேசினாரு. அந்தமாரி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, அதனால நாங்கள் உங்களை ஒருபோதும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இதை வந்து விஜய் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னாக்கா இதையே வந்து ஒரு காரணமாக எடுத்துக்குவாங்க. அதனால ஒருபோதும் போக மாட்டாரு அப்படின்றது என்னோட நிலைப்பாடு. இருந்தாலும் அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கு. அதாவது பவன் கல்யாணம், ஆந்திராவில் இருக்க பவன் கல்யாணம் வந்து பேசியிருக்காரு. இந்தமாரி தொலைபேசி மூலயமா இந்தமாரி வந்து ஜாயின் பண்ணுங்க, நாங்கள் வந்து இந்தமாரி கூட்டணி வைக்கும் போது தான் 26 தொகுதிகளை வெல்ல முடிஞ்சது, நான் டெபுட்டி சிஎம்மாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணம் ஒரு பக்கம் அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து பேசி எப்படியாவது ஜாயின் பண்ணிட்டோன்னா இன்னும் என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா 21 கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கு திமுக, இந்த பக்கம் ஒரு 12 கட்சின்னு சொல்லி கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஆளு தனிச்சு நிற்கிறாரு. என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு. அவருக்கு குடும்பத்தையும் தாண்டி தான் அரசியலில் நிற்கிறாரு. நம்ம அவர் கூட நிற்கணும். அவர் எல்லா அழுத்தத்தையும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது ஒரு மனுஷனுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டமே வேலை செய்யுது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே எதிர்த்து தான் வேலை பார்க்குது. இது எல்லாத்தையுமே எதிர்த்து தனி மனிதனாக போராடி வென்று வர விஷயன்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்பவுமே அவர் கூட நிற்கணும். ஏன்னா இது வந்து இதை செய்கிறாரு. இப்போ எல்லா அரசியல்வாதிகள் மாரி இருந்தால் அவரும் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, பெண்களுக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறேன், நான் இலவசங்களை அறிவிக்கிறேன் அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த இலவசத்தை எதிர்பார்த்து மட்டுமே ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க. இதை வந்து இலவசம்னா தன்னோட சொந்த பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கல, எல்லாரும் வரி பணத்தை தான் எடுத்து கொடுக்குறாங்க. இவர் சொந்த பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கும்போது வரி பணத்தில் பாரபட்சம் பார்த்து ஒதுக்கிலாம் வைக்க மாட்டார். விஜயன் சொன்ன மாதிரி சைடில் ஒதுக்கிலாம் யாரும் வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் செய்வார். எல்லாருக்கும் எல்லாமே அமையும். அதனால் தயவு செஞ்சு விஜய் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக நிற்கணும். இந்த நேரத்தில் அவர் தனிச்சு தான் நிற்பார். நிற்கும் போது எல்லாரோட ஆதரவும் அவருக்கு தேவைன்றத இந்த சூழ்நிலையை சொல்லிக்கிறோம். இன்னொன்று, இதாவது நம்ம தாவேக பொதுக்குழு மீட்டிங் எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் வந்து ஒரு தாவிக தொண்டர் அடிபட்டவனே அன்பில் மகேஷ் உடனே ஓடி போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. நான் உங்களோட மருத்துவ செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. இதே நேற்று திருச்சிக்கு மாநாட்டுக்கு வந்த ஒரு பெரிய வேனுக்கு வந்து 12 பேர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்கள யாரும் போய் அதுமாதிரி பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வர கூட்டம். அவங்களுக்கு என்ன வந்தாலும் சரி அவங்க நமக்கு போடுவாங்கன்றது ஊர்ஜிதம் கிடையாது. ஆனால் இது அப்படி கிடையாது. தண்ணி வச்சா போகிற கூட்டம் இவங்கள தான் போய் கவர்ந்து இழுக்கணும். அவங்களுக்கு என்ன வேணா இருக்கட்டும் அப்படின்னு. இதே போல் கர்ப்பிணி பெண் ரோட்டில் ஆக்சிடென்ட் பண்ணாங்க. அது யாரும் திமுக நிர்வாகி.
ஆனால் அவங்க வந்து சரிப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆக்சிடென்ட் பண்ண ஆளை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த பெண் இறந்துட்டாங்க, அந்த குழந்தை இறந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. சிந்திக்கணும். நம்ம விஜய் வந்து தனிச்சு தான் நிற்பாரு. ஒருபோதும் வந்து அந்த கொள்கைக்கு எதிரான கூட்டணி கூட சேர மாட்டாருன்னு எல்லாரும் நம்புறோம்.